கட்டிய வீட்டை சில பேர் வாங்குவாங்க. அதே போல் கட்டின வீட்டையே திரும்ப திரும்ப ஏதாவது சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு கலரை மாற்றுவாங்க, திடீர்னு கதவை மாற்றுவாங்க, திடீர்னு வாசலை இப்படி தூக்கி வைப்பாங்க, திடீர்னு வாசலை இப்படி சறுக்கலாக வைப்பாங்க, அப்படி மாற்றி வைப்பாங்க. இதை இப்படியே தொடர்ந்து வீட்டை அப்படி இப்படின்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் கடக ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது கடக லக்னத்துக்கு உரியவர்களாக இருப்பாங்க. கடக லக்னத்துக்கு உரிய அதிபதி யாருனாக்க கட்டிட தலைவன் அப்படின்னு சொல்லப்படுறார் சுக்கிர பகவான் தான். ஆக வீடு மேலே மிகப்பெரிய காதலும் ஆசையும் கொண்டு இருக்கிறவங்க தான் கடகராசி சேர்ந்த அன்பர்கள். சுக்கிர தோஷங்கள் கொண்ட திகழ்வதாக இருக்கிறவங்களும் இவங்களாக தான் இருக்கிறாங்கன்றது தான் இங்கே ஒரு சோகம். அதனால தான் வீடை அப்பைக்கப்போ இடித்து மாற்றிட்டே இருக்கிறாங்க. நவக்கிரக ஸ்தலங்களான சுக்கிர தோஷ பரிகார ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி வழிபடுவது நல்லது. அதே போல் நவக்கிரக